உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் என்பது நிச்சயம். ஆனால் அந்த மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது? ஆன்மா எங்கே செல்கிறது? ஸ்வர்க்கம் நரகம் உண்மையா? இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை பகவான் மகாவிஷ்ணு தனது வாகனமான கருடனுக்கு விளக்குகிறார். அதுதான் ஸ்ரீ கருட புராணம். இன்று நாம் அந்த புனிதமான நூலில் சொல்லப்பட்டுள்ள மரணத்திற்கு பிந்தைய பயணத்தை ஆழமாக பார்க்கப் போகிறோம். ஒரு மனிதனின் கடைசி மூச்சு அடங்கும் போது அவனது கண்கள் நிலைகுத்தும். அப்போது 2 யமதூதர்கள் அங்கே வருவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான உருவம் கொண்டவர்கள். அந்த ஆன்மா தான் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் ஒரு நொடியில் கண்முன்னே பார்க்கும். உடல் ஜடமாகும் போது ஆன்மா வெளியேறுகிறது. பாவம் செய்தவர்களுக்கு உயிர் பிரியும் போது பெரும் வலி ஏற்படும். உயிர் பிரிந்த அந்த ஆன்மாவை யமதூதர்கள் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்வார்கள். இந்த பயணம் மொத்தம் 47 நாட்கள் நீடிக்கும். வழியில் அந்த ஆன்மா 16 நகரங்களை கடக்க வேண்டும். பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு அந்த வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும். அங்கே நிழல் தரும் மரம் இருக்காது, குடிக்க தண்ணீர் இருக்காது, சூரியன் சுட்டெரிக்கும். வழியில் வைதரணி என்ற பயங்கரமான நதி குறுக்கிடும். அது இரத்தம், சீழ் மற்றும் எலும்புகளால் நிரம்பியிருக்கும். பூமியில் தர்மம் செய்தவர்களுக்கு அந்த நதியை கடக்க ஒரு படகு கிடைக்கும். மற்றவர்கள் அந்த நதியில் விழுந்து தவிக்க வேண்டும். இந்த 47 நாட்களில் உறவினர்கள் செய்யும் பிண்டதானம் மட்டுமே அந்த ஆன்மாவிற்கு பசியை தீர்க்கும் உணவாக அமையும். யமதர்மராஜாவின் சபை மற்றும் நரக தண்டனைகள். இறுதியாக அந்த ஆன்மா யமதர்மராஜாவின் சபை முன் நிற்கும். அங்கே காலதேவன் ஆக்ரோஷமான தோற்றத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு அருகில் சித்திரகுப்தன் இருப்பார். அவர் அந்த ஆன்மா பூமியில் செய்த அணுவளவு நன்மையையும் மலையளவு தீமையையும் தனது அக்ரசந்தானி புத்தகத்திலிருந்து வாசிப்பார். இங்கேதான் தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. கருட புராணம் 28 வகையான நரகங்களை பற்றி விளக்குகிறது. தாமிஸ்ரம், பிறர் பொருளை அபகரித்தவர்களுக்கு இருண்ட நரகத்தில் அடிவிழும். கும்பிபாகம், உயிரினங்களை கொன்று வதப்பவர்கள் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளப்படுவார்கள். ரௌரவம், பொய்சாட்சி சொன்னவர்கள் மற்றும் ஏமாற்றியவர்கள் பாம்புகள் நிறைந்த குழியில் தள்ளப்படுவார்கள். ஒவ்வொரு தண்டனையும் அந்த ஆன்மா செய்த பாவத்தின் தீவிரத்தை பொறுத்து அமையும். மறுபிறவி ரகசியம், த சைக்கிள் ஆஃப் ரீபர்த். தண்டனை காலம் முடிந்ததும் அல்லது புண்ணிய கணக்குகள் தீர்ந்ததும் அந்த ஆன்மா மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படும். ஆனால் எந்த உருவத்தில் பிறக்க வேண்டும் என்பது அதன் கர்மவினையை பொறுத்தது. சில ஆன்மாக்கள் மரங்களாகவோ புழுக்களாகவோ விலங்குகளாகவோ பிறக்கக்கூடும். பல பிறவிகளுக்கு பிறகுதான் மீண்டும் ஒரு மனித உடல் கிடைக்கும். அந்த ஆன்மா ஒரு துளி மழையாகவோ அல்லது உணவாகவோ மாறி ஒரு தந்தையின் உடலுக்குள் சென்று பின் தாயின் கருப்பைக்குள் நுழையும். கருவில் இருக்கும் அந்த 10 மாதங்களும் ஆன்மா தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்தும் என்றும் பிறந்தவுடன் மாயை வந்து அதை மறக்கச் செய்யும் என்றும் கருட புராணம் கூறுகிறது. நண்பர்களே, கருட புராணம் என்பது நம்மை பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டதல்ல. நாம் வாழும் காலத்திலேயே நல்ல வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. பொய் சொல்லாமல், பிறருக்கு தீங்கு நினைக்காமல், தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தால் மரணம் என்பது ஒரு பயங்கரமான பயணமல்ல, அது ஒரு அமைதியான ஓய்வு. இந்த பிரபஞ்சத்தின் நீதி தவறாதது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு